So hello guys, welcome back with another video. So இன்னைக்கு நம்ம பார்க்கணும்னா இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் பைக் ரிவ்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் பைக் ரிவ்யூக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா CBR 250r. இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டிலேயே லாஸ்ட் வண்டி, சரிங்களா? ஸோ இந்த வண்டியோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி நம்ம இப்போ ப்ரோக்கிட்டே கேட்போம். ப்ரோ சொல்லுங்கள், இது எந்த இயர் மாடல் ப்ரோ? நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2019 டிசம்பர் மாடல் எடுத்தேன் நான் வண்டியை. ப்ரோ இந்த வண்டிக்கு இதோட லாஸ்ட் ஸ்டாப் பண்ணாங்களா, இதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க? இல்லை, ஆக்சுவலி நான் எடுத்ததான் கடைசி வண்டின்னு சொல்லிட்டு வேலைச்சேரி ஷோரூம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸாக அவங்க சொல்கிற பார்த்தா இந்த வண்டியை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வண்டியோட தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ தான் வந்து லாஸ்ட் வண்டி தமிழ்நாட்டிலே, இந்த வண்டி தான் லாஸ்ட் வண்டி. இதுக்கப்புறம் வந்து 250r ப்ரொடக்ஷனே வந்து இல்லை. என்ன ஒரு ரீசனுக்காக இந்த பைக் சூஸ் பண்ணீங்க ப்ரோ? இந்த வண்டி பைக் செலக்ட் பண்ண ரீசன் என்னதுன்னா, இன்ஃபேக்ட் ரீசன் ஒன்ஸ் வந்து ஒரு வாட்டி கசனோட 150r ஓட்டினேன். எனக்கு அந்த 150r ஓட்டினதே எனக்கு CBR ஒரு கண்ணு வந்துருச்சு. ஸோ அடுத்தது எடுத்தால் ஒரு CBR மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பிளானோட இருந்தேன். அண்ட் அதே போல் கடைசியில் எடுத்தேன். அண்டு ரீசன் அந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அண்ட் வேறு எந்த வண்டி காம்படிஷன் கூட நான் பார்க்கவே இல்லை. சும்மா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலன்னு சொல்லிட்டு கிக்ஸர் மட்டும் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். பட் ஐ எம் நாட் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் வித் இட். வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பேருக்கு ஓட்டி பார்த்தேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த பைக்குமே எனக்கு ஐடியாவே இல்லை எடுக்கிறதுக்கு. வீட்லேயே சொல்லியிருந்தாங்க நிறைய அப்டேட் வந்திருக்கு, எதுக்கு அதை விட்டு இவ்வளோ ஓல்டு வருஷன் போறீங்கன்ட்டு. எனக்கு ஹோண்டாவோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதோட ஸ்டெபிலிட்டி அது மேலே கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஸோ அதனால மட்டும் தான் எடுத்தேன் நான் இந்த வண்டியை. இப்போ வந்து இந்த வண்டியோட ஸ்பெக்கை பற்றி பார்க்கலாம். வண்டியோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா 250cc 26 bhp ஓவராலாக. டாப் ஸ்பீட் கம்பெனியில் கிளைம் பண்ணிட்டு பார்த்தா 160+ வரைக்கும் போகும். பட் நான் அச்சீவ் பண்ண ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 147 வரைக்கும் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம இந்த பைக்கோட பிரேக்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் சேனல் ABSல வருது. டூயல் சேனல் ABS பார்த்தீங்கன்னா பைட் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு பிரேக்கிங் உங்களுக்கு எந்த குறையுமே சொல்ல முடியாது. இவன் வந்து காண்டிகோ டயர்ஸ், உங்களுக்கு பிரேக்கிங் இது நல்லாயிருக்கு. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோப் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து மோனோஷாக்கு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஹோண்டாவோட இன்ஜினை பற்றி கேட்போம். ஹோண்டாலே பெஸ்ட் அப்படின்னா அவங்களோட இன்ஜின் தான். நல்லா ரிஃபைன் இன்ஜின் கொடுப்பாங்க. தென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லையுமே வந்து அந்த இன்ஜினோட அந்த இனிஷியலாக வர அந்த இன்ஜின்லேருந்து வர நாய்ஸ் இருக்காது. தென் வந்து மைலேஜ், ஹோண்டாவோட மைலேஜை பற்றி நம்ம கேட்கவே தேவையில்ல, ஏன்னா தி பெஸ்ட் அவங்க மைலேஜில். ஸோ உங்களோட மைலேஜ் தென் வந்து இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? நீங்கள் லாங் போகிறீங்களே, லாங் தான். ஸோ ப்ரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக முடிச்சிருக்காரு. ஸோ ஃபுல்லாகவே டூரிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாரு. எனக்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு, இந்த வண்டி வச்சுட்டு எப்படி டூரிங்கு. இந்த வண்டியை சொல்லலை, ஏன்னா அந்த வண்டியோட நம்ம சிட்டிங் பொசிஷன் அந்த மாதிரி. ஸோ க்ரூசரில் ஃபுல்லாக சவுத் இந்தியா ஃபுல்லாக முடிக்கிறோம் அப்படின்ற போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மிஷின் இது. ஸோ ஸ்போர்ட்ஸ் மிஷினில் இவங்க வந்து ஒரு சவுத் இந்தியா ஃபுல்லாக முடிக்கிறாங்க அப்படின்னும் போது அதுவும் வந்து ஒரே ஸ்டெச்சில் முடிச்சிருந்தீங்களா ப்ரோ? ஸோ ஒரே ரைடில் ஆல்மோஸ்ட் 10 days வந்து வண்டி எடுத்த உடனே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 days வந்து சவுத் இந்தியா ரைடு வந்து முடிச்சிருந்தாரு. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ கேட்போம். ப்ரோ சொல்லுங்கள், ஃபஸ்ட் இன்ஜின் பற்றி சொல்லுங்கள். இன்ஜின் ஓவரால் இது பார்த்தீங்கன்னா 249cc இன்ஜினு வித் 26 bhp ஆஃப் மேக்ஸ் பவர். அண்ட் நான் கிளைம் பண்ண டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 147 வரைக்கும் போயிருக்கு டாப் ஸ்பீடு. அண்ட் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க வெறும் க்ரூசர் மட்டும் தான் இதுக்கெலாம் நல்லாயிருக்கும்ட்டு. பட் அது ஃபேக்ட் இல்லை. என் ஃபஸ்ட்டு திங் வந்து அவங்களுக்கு வந்து சீட்டிங் பொசிஷன் வந்து செட் ஆகிடுச்சுன்னா எந்த வண்டியாக இருந்தாலுமே கரெக்டாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் எடிஷனே எப்படி போய் அதெல்லாண்டு. எனக்கு இது வரைக்கும் பேக் பெயின் ஒரு இன்ச் கூட பேக் பெயின் வந்ததில்லை. இதில் ஏன்டா எடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட ஃபீல் பண்ணதில்லை இந்த வண்டி. நான் ஆல்மோஸ்ட் டெய்லி 10 days வந்து வரும் 3300 kilometers கவர் பண்ணேன் இந்த வண்டியில். எப்போ இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு நவம்பர் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான். மைலேஜ் எனக்கு க்ரூசிங் ஸ்பீடில் வந்து 80 to 110 பார்த்தீங்கன்னா ஒரு 37+ வரும், 37 to 40 வரைக்கும் வரும். பட் நீங்கள் அதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா 28 to 29 kmpl தான் வந்து எனக்கு.
ஓகே ப்ரோ, இப்போ வண்டியோட வைப்ரேஷன்ஸ்லாம் எந்த இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ ஸ்பீடுக்கு மேலே போனால் வைப்ரேஷன்ஸ் இருக்கும்? அந்த இனிஷியலாக இருக்க வைப்ரேஷன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக மட்டும்தான் இருக்கும் வைப்ரேஷன்ஸ். அதுக்கும் இந்த விண்ட்ஷீல்டு கிட்ட மட்டும்தான் வருது. அது என் வண்டியில் மட்டும் இல்லை, எல்லா வண்டியிலும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் ஃபீல் பண்ணது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் வைப்ரேஷன் வருது. எனக்கு ஷோரூம்லையும் கேட்டால் அவங்களுக்கும் அது கரெக்டாக என்ன ரீசன் சொல்லிட்டு தெரியல நாங்கள். அண்ட் எனக்கு அதுக்கு அதை விட்ட வைப்ரேஷன்ஸ் வேறு எங்கேயும் இருக்கா போல தெரியல எனக்கு வண்டி வைப்ரேஷன்ஸு. டூரிங்காக இது ஃபுல்லாகவே வந்து ஆக்சுவலாக வந்து டூரிங்காக தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ டூரிங்காக வேறு என்னென்ன வந்து மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கீங்க ப்ரோ? ஆக்சுவலி டூரிங் சொல்கிற ப்ரொடக்ஷனுக்கு சொல்கிறேன். என்னெல்லாம் பண்ண மை ப்ரொடக்ஷன் ஈவன் பைக் ப்ரொடக்ஷனுக்கு என்னெல்லாம் பண்ணு சொல்ல பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் போட்டேன் நான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தால் வண்டி அடிப்படாமல் இருக்கிறதுக்கு. பிகாஸ் உங்களுக்கு வண்டி கீழே வந்து ஒரு செட் ஃபேரிங்கே உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2500 to 3000 வரும். ஸோ இது ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் போட்டேன். அண்ட் தென் லைட்டு, இந்த இது லைட்டு மாற்றினேன் நான். எக்ஸ்ட்ரா லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். இது வந்து விசிபிலிட்டிக்காக மட்டும்தான். உங்களுக்கு மழை டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர்ஸோட சேர்த்து தராங்க. அண்ட் தென் மிரர்ஸ் வந்து நிஞ்சா மிரர்ஸ் எடுத்து போட்டிருக்கேன் நான். அது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணால் அது எடுத்து அப்படியே போட்டிருக்கேன் நான். அவ்வளோதான். பைக்கோட சர்வீஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. என் பைக்கோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4 சர்வீஸ் பண்ணியிருக்கேன் நான். 4 சர்வீஸில் 3 ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் 1 பெய்ட் சர்வீஸு. எனக்கு ஃப்ரீ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் 1500 to 1600 ரேட் வந்தது. அண்ட் பெய்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 2200. இப்போ லேட்டஸ்ட்டாக விட்டது பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் தான் விட்டேன் நான். அரௌண்ட் 2200 to 2300 வந்து பில்லு, விச் இஸ் நாட் டூ காஸ்ட்லி ஃபார் திஸ் செக்மெண்ட் பைக். பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் ப்ரோ நீங்கள் எவ்வளோ கிடைக்கும்? பைக் பார்த்தீங்கன்னா 2,29,000 ஆன் ரோடு. எனக்கு வந்து அரௌண்ட் 25 to 30 days வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருந்தது எனக்கு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவோட ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னோட ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு பைக் பார்த்தீங்கன்னா 250r சரிங்களா. இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ரேசிங்காக ரெடி பண்ணுற ஒரு மிஷின் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஹோண்டா ஏன் இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கான அப்டேட் வந்து ஹோண்டா சைட்லேருந்து நிறைய கொடுக்கல. ஏன்னா ஹோண்டா சைடில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸு அப்புறம் வந்து லோ சிசி பைக்ஸ்க்கே வந்து நிறைய கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து இந்த பைக்குக்கு வந்து அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ அது வந்து இந்த பைக்கோட பெரிய ட்ராபேக்கு. மீன்ஸ் அவங்க இந்த பைக்கை வந்து நல்லா எடுத்து நிறைய வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது இன்னுமே நின்று பேசியிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பைக் தான். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பீடோ மீட்டர், ஓடோ இருக்குது, ஃபியூல் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த சிஹெச் இந்த இது தெரியுதா? சிஹெச் நிறைய பேர் வந்து சிபிஆரில் ஹோண்டாலலாம் அந்த சிஹெச் என்னென்னு கேட்டுருந்துருப்பீங்க. ஸோ இது சீனா கூலு, ஹீனா ஹெச்னா ஹீட்டு. ஸோ இது வந்து இன்ஜினோட அந்த ஹீட் அந்த சம்மந்தமாக இருக்கிறது தான். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் இண்டிகேஷன் இருக்குது ப்ரோ. இதுக்கு கியர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. கியர் இண்டிகேஷன் வந்து இல்லை இதில். தென் வந்து ஆமாம் ட்ரிப் மோட் வந்து ஒரு சிங்கிள் ட்ரிப் மோடு தான் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ்க்கு இருக்குது. இது வந்து ஏபிஎஸ் சேனல் வந்து ஆன் ஆகும். ஹேண்டில் பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பாஸ் கொடுத்துருக்காங்க. நிஜமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. R15 ஓட்டிகிட்டு நான் இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்ட்டு. அதில் வந்து கையில் வந்து பயங்கரமாக கொஞ்ச நேரத்துலேயே வந்து எனக்கு R15 நான் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து ரிஸ்ட்டில் வந்து செம்ம பெயின் இருந்துச்சு. இதில் ஆனால் கண்டிப்பாக சுத்தமாக பெயினே கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு லாங் ரைடுக்கு வந்து ட்ரை பண்ணிவிட்டு நான் லாங் ரைட் ட்ரை பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ரிவ்யூ சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓட்டினதுலேயே எனக்கு தெரிஞ்சுது ரொம்ப லாங் ஓட்டினாலுமே வந்து இதில் வந்து அந்த ரிஸ்ட்டில் வர பெயின் வந்து வரவே வராது. ஏன்னா நம்மளோட பொசிஷன் வந்து ரொம்ப டவுனாக இல்லை. இப்போ ஆக்சுவலாக நான்லாம் பார்த்தா கொஞ்சம் வெயிட் அதிகம். ஸோ என்னோடய வெயிட்டுக்கெலாம் ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமே வந்துடும் ரிஸ்ட்டில் பெயின். ஆனால் இந்த இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் வரலை. ஸோ வண்டியோட சீட்டை பற்றி கண்டிப்பாக வந்து சொல்லியே ஆகணும். ரைடரோட சீட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா பாருங்கள், நல்லா விட்டுமே வந்து நல்லா அகலமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட பேக்குமே வந்து கொஞ்சம் நல்லா இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் தான். ஸோ பேக்லேயுமே வந்து ஹாலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. மழை டைமில் ரொம்ப ஃபாகாக இருக்குது அப்படின்னும் போது வந்து ரொம்ப அந்தளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இல்லை. கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா லைட்ஸ் தேவைப்படும்னு சொல்லி தான் ப்ரோ வந்து இப்போ எக்ஸ்ட்ரா லைட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காது இதில். ஸோ ஆனால் நார்மலான ஒரு சீசனில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து மோர் தென் எனஃப் அப்படின்னே சொல்கிறாரு. நல்லாவே உங்களுக்கு வந்து தெரியுதுன்னு சொல்கிறாரு. பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். பிரேக்ஸ்மே வந்து சூப்பராக இருக்குது. பேக்கை விட ஃப்ரண்ட் பிரேக் வந்து பைட் வந்து சூப்பராக இருக்குது. அடித்த உடனே ஒரு மாதிரி எவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் அடித்தாலுமே நான் ஒரு 90-95 இப்போ அடித்து பார்த்தேன். அடித்த உடனே நின்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பேக்கை விட ஃப்ரண்ட்டில் வந்து ஏபிஎஸ் வந்து சூப்பராகவே ஒர்க் பண்ணுது. இப்போ நான் ஆக்சுவலாக மண்ணுலுமே வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணி பார்த்தேன். அதுவுமே எதுவுமே ஆகலை.
வீல் சுற்றுறதோ கொடுறதுமே எதுவுமே ஆகல, சூப்பராக இருந்துச்சு. ஸோ பேக்கில் பிரேக்கோட பைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி பிரேக்கில் வந்து ரொம்ப சொதப்பிடும் அந்த மாதிரிலாம் இல்லை, தாராளமாக நீங்கள் வந்து நம்பி அடிக்கலாம். இத்தனையுமே வந்து இது என்ன டயர்ஸ் ப்ரோ? இது காண்டிகோ டயர்ஸ். இது அந்த மோஸ்ட்டாக வந்து வேறு எந்த பைக்ஸுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. CBR வரது வந்து இந்த காண்டிகோ டயர்ஸில் தான் வரும். ஸோ டயர்ஸுமே ரொம்ப வந்து ஸ்கிட் ஆகிற மாதிரி தான் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக வந்து சொல்லியிருந்தாங்க இந்த டயர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை, பயங்கரமாக ஸ்கிட் ஆகும், நம்ம வந்து கார்னரிங்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை, நம்பி நம்ம வந்து ஓட்டலாம். இப்போ ஆக்சுவலாக நான் கார்னரிங்குமே அட்டம் பண்ணேன், எந்த ப்ராப்ளமே இல்லை, நல்லா க்ரிப்பாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஓவர் க்ரிப்பு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் வந்து ரொம்ப மோசம்னு சொல்கிற அளவுக்குமே வந்து க்ரிப்ஸ்க்கு வந்து கிடையாது. இதில் வந்து ரேடியேட்டர் கார்டு வந்து ப்ரோ வந்து போட்டிருக்காரு. ஸோ நீங்களுமே வந்து ரேடியேட்டர் கார்டு வந்து போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா CBRல மோஸ்ட்டாக வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் மழையில் போகிறீங்க கொள்றீங்க அப்படின்னா இதில் வந்து கல் மண் எல்லாமே உள்ளே அடித்து ரேடியேட்டரோட ஃபின்ஸ் வந்து ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து யார் யூஸ் பண்ணாலுமே வந்து ரேடியேட்டர் கார்டு வந்து போட்டு யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஒன்றுமே வந்து ரேட் வராது, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஃபென்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மொத்த ரேடியேட்டருமே வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு CBR 250r ரிவ்யூ. ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு என்ன பைக்லாம் நான் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இனிமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரைட் வீடியோவாக இருக்கட்டும், பைக்கோட ரிவ்யூ வீடியோஸாக இருக்கட்டும், இன்னும் பைக்கோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸ்லாம் வேறு இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போது. ஸோ அதனால் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.